மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டோட லெக்சர் 4 ஆர் 5ல் நம்ம இருப்போம்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனாமீட்டர் இன்ட்டு அம்மீட்டர், கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனாமீட்டர் இன்ட்டு வோல்ட் மீட்டர் உங்களோட போர்டுக்கு தனித்தனி 3 மார்க் கொஷின். அது மட்டும் இல்லாமல் நீட் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸில் இதில் கேட்காத சம்மே கிடையாது, டாப்பிக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ரைட்டா, ஃபஸ்ட் கொஷின் பார்த்துருவோமா? ஃபஸ்ட் கொஷினில் கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனாமீட்டர் இன்ட்டு அம்மீட்டர். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேல்வனாமீட்டரோட வேலை என்னன்னு தெரியணும். நான் அன்றைக்கி கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், சொட்டாசினிங்க அப்படின்ட்டு. கரண்ட்டு உள்ளே வர்றதை வந்து ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும். இட் இஸ் ஹை சென்சிட்டிவிட்டி. உங்ககிட்ட நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கேல்வனாமீட்டர் மட்டும் இந்தாம்மா கையில் வச்சுக்கிங்க, இந்தாங்கப்பா கையில் வச்சுக்கன்னு கொடுத்துட்றேன். கரண்ட்டை மெஷர் பண்ண சொல்கிறேன். எப்படி சார் மெஷர் பண்ணுறது? எங்ககிட்ட கேல்வனாமீட்டர் தானே இருக்குது. கேல்வனாமீட்டரோட வேலை ஒரு நிமிஷம். கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனாமீட்டர் இன்ட்டு அம்மீட்டர். ஸோ கேல்வனாமீட்டர் உன் கையில் கொடுத்துட்டேன், நீங்கள் கரண்ட்டை மெஷர் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நீ திருப்பி என்கிட்ட கேட்குற கேல்வனாமீட்டரை கொடுத்துட்டு எப்படி சார் கரண்ட்டை மெஷர் பண்ண முடியும்? அம்மீட்டர் இருந்தால் தானே என்னால் மெஷர் பண்ண முடியும். நீங்கள் வெறும் கேல்வனாமீட்டர் தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ ஓம் புத்திசாலித்தனத்தால் அந்த கேல்வனாமீட்டரை அம்மீட்டராக மாற்றிக்கோ. எப்படி சார் மாற்றுறது? என் வார்த்தையை கவனிங்க. பை கனெக்டிங் very low resistance by connecting very low resistance into parallel. கேல்வனாமீட்டரோட ஒரு லோ ரெசிஸ்டன்ஸை பேரலலில் கனெக்ட் பண்ணணும். வார்த்தையை திரும்ப சொல்லி பாரு. பை கனெக்டிங் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும்? பேரலலில் கனெக்ட் பண்ணணும். இப்போ மட்டும் என்னவா ஆகிடுங்க சார்? கேல்வனாமீட்டர் இப்போ திடீர்னு அம்மீட்டராக மாறிடும். அந்த வெரி லோ ரெசிஸ்டன்ஸோட பேரு தான் ஷண்ட்னு பேர் வச்சுக்கணும், ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். பை கனெக்டிங் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ் இன்டு பேரலல் காம்போ வித் கேல்வனாமீட்டர். ஸோ கேல்வனாமீட்டர் ஆக்ட் ஆஸ் அ அம்மீட்டர். கேல்வனாமீட்டர் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். அதிகமாக கரண்ட்டு போனால் கேல்வனாமீட்டர் செத்து போயிடும். ரொம்ப மைல்டாக கம்மியாக தான் அதில் கரண்ட்டு போக முடியும். இங்கே பாரு, இங்கேருந்து போகக்கூடிய கரண்ட் ஐ. இந்த ஜங்ஷன் வந்த பிறகு கேல்வனாமீட்டரில் போகக்கூடிய கரண்ட் ஐஜி ஆகும். அப்போ ரிமைனிங் கரண்ட் ஷியராக ஐ மைனஸ் ஐஜியாக தான் இருக்குன்னு உன்னால் உணர முடியும். இந்த ஐயோட வேல்யூ ஒரு 10ன்னா இந்த ஐஜி 1ன்னா ரிமைனிங் இது 9 தானே. அப்போ ஐ மைனஸ் ஐஜி இது எஸ்ஸு. இப்போ கேல்வனாமீட்டருக்குள்ளார ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த ரெசிஸ்டன்ஸும் ஜீன்னு எடுத்துக்கோங்க. அப்போ கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸும் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸும் பேரலில் இருக்கிறது உங்களால் உணர முடியுதா? கேல்வனாமீட்டரோட ரெசிஸ்டன்ஸும் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸும் பேரலல். சார் பேரலல்னா வோல்டேஜ் சேம், பொட்டென்ஷியல் சேம் சார். அப்போது கேல்வனாமீட்டரில் எவ்வளோ ட்ராப் ஆகுதோ அதே தான் ஷண்ட்லேயும் ட்ராப் ஆகும். இந்த கொஷினை நீங்கள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஈஸியாக ஒரு 3 மார்க் வாங்கிடலாம். விக்கு பதிலாக ஐஆர். அப்போ இங்கே ஐஜிஜி. இந்த விக்கு பதிலாக ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ்ஸு. நான் உனக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன், டக்குன்னு பிடிச்சிக்கோங்க. எப்படி வந்தது? இந்த விக்கு பதிலாக ஐஆர். கேல்வனாமீட்டரில் போகிற கரண்ட் ஐஜி, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜி. இங்கே ஐ மைனஸ் ஐஜி, அந்த ரெசிஸ்டன்ஸ் எஸ். யாரை தேடி போயிட்டுருக்கோம்? ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை தேடி போயிட்டுருக்கோம். அப்போ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா ஐஜிஜி பை ஐ மைனஸ் ஐஜி. ஷண்ட் இங்கேயே இருக்கும், ஷண்ட் ஈக்குவல் டு ஐஜிஜி பை ஐ மைனஸ் ஐஜி. டேட்டா படிச்சுக்கோங்க. இப்போ இதுதான் ஃபார்முலா. கேல்வனாமீட்டர் அம்மீட்டர். சொல்லுமா சொல்லுமா மா, கேக்குதா? எஸ் சார். சார் ஷண்ட் எதுக்கு சார் வைக்கணும்? ஷண்ட்னா வெரி லோ ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம், அந்த பேரோட பேர் தான் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஷண்ட் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்னு மீனிங். இங்கே ரொம்ப கம்மியான ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணும்பொழுது கேல்வனாமீட்டரில் போகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ குறையும், அதை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ போட்டால் இந்த கேல்வனாமீட்டர் அம்மீட்டராக மாறுன்றது தான் உங்கள்கிட்ட கேட்க போகிற கேள்வி. அதாவது எல்லாருமே ஒரு வார்த்தை கவனிங்களேன். எல்லா ரெசிஸ்டன்ஸும் போட்டால் கேல்வனாமீட்டர் அம்மீட்டராக மாறாது. உனக்கு எந்த ரேஞ்சு வேணுமோ
அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஷண்ட்டை வந்து நீங்களாக டிசைட் பண்ணணும். அப்போ ஷண்ட்டு கண்டுபிடிச்சாதான் இந்த கெல்வனாமீட்டர் எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் கரண்ட் மெஷர் பண்ணும். 0 to 20 ஆம்பியர் மெஷர் பண்ணுமா, 0 to 10 ஆம்பியர் மெஷர் பண்ணுமா, இல்லை அந்த மாதிரி ரேஞ்சை டிசைட் பண்ணுறது தான் இந்த ஷண்ட். By connecting very low resistance into parallel, so galvanometer act as a ammeter. எல்லாரும் இந்த ஷண்டோட ஃபார்முலா படிங்க. IgG by I minus Ig. முதல்ல டேட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஐஜினா யாருங்க சார்? ஐஜின்றது வேறு யாரும் இல்லை, கெல்வனாமீட்டரில் போகக்கூடிய கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த கெல்வனாமீட்டர். இந்த இடத்துல ஜி யாரும் நினச்சிக்காத, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஜி வேறு யாரும் இல்லை, கெல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஐன்றது என்ன அப்படின்னா டோட்டல் கரண்ட்டு. இப்படி தான் நீங்கள் டேட்டா எடுக்கணும், டோட்டல் கரண்ட்டு. ஸோ அப்போ ஷண்ட்டோட வேல்யூ கிடச்சிரும். ஷண்ட்டோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், 0 பாயிண்டில் இருக்கும், 1 பாயிண்டில் ரொம்ப மினிமம் வேல்யூவாக இருக்கும். ரைட்டா? அந்த எஸ் வரைக்கும் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் என்னங்க சார் பண்ணணும், கவனமாக கவனி. இப்போ மேலே இருக்கிறது கெல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ், இப்போ பேரலாக என் கூட படிச்சுட்டே வந்துருங்க. கீழே இருக்கிறது ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், ரெண்டும் பேரலல். பேரலுக்கு என்ன ஃபார்முலா, 1/Rp வேணும்னா 1/R1 1/R2ன்னு தெரியும். இங்கே 1/Rpக்கு பதிலாக RAன்னு எழுதுகிறேன். ஏன் சார் ஏன்னு எழுதுறீங்க, அம்மீட்டராக மாறின பிறகு ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் சேர்ந்து காம்போவாக என்ன ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு, 1/RA. 1/R1 R1க்கு பதிலாக G, R2க்கு பதிலாக S. நிதானமாக பார்த்துக்கிட்டேவா. இந்த 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 பேஜோட எண்டில் உங்களுக்கான ஒரு கேள்வி. 1/RA = 1/G + 1/S. அப்போ RA வேணும்னா GS/G + Sன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களால் உணர முடியுதா, RA வந்து ஜியை விட கம்மியாக இருக்கும், RA வந்து எஸ்ஸை விட கம்மியாக இருக்கும். நம்ப மாட்டோம் சார். ஒரு பேச்சுக்கு ஜிக்கு 2ன்னு கொடு, எஸ்ஸுக்கு 2ன்னு கொடு. அப்போ ஜிக்கு 2, எஸ்ஸுக்கு 2, அப்போ GS/G + S 4/4 1. அப்போ என்ன ஆகும்னா காம்போவாக மாறின பிறகு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ குறையும். இதையும் 1 மார்க்கில் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு கேல்வனாமீட்டர் அம்மீட்டராக மாறிடுச்சு, இப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும், இண்டிவிஜுவலை விட கம்மியாக இருக்கும்னு ஒரு வார்த்தை இருக்கும், ஜியை விட கம்மியாக இருக்கும், எஸ்ஸை விட கம்மியாக இருக்கும். ரைட்டா? ஸோ RA <G, RA <S கவனமாக கற்றுக்கணும். ரைட் பே. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஒரு ஐடியல் அம்மீட்டர்னா என்னங்க சார்? ஃபிசிக்ஸில் ஐடியல்னாலே ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க, 0 ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸே சுத்தமாக இருக்காது. ஐடியல்னாலே ஃபிசிக்ஸில் 100% எஃபிஷியன்சி, சின்னதாக கூட ஒரு லாஸ் கூட இருக்காது. 11th கார்னாட் என்ஜின் இருந்திருந்தால் உங்களுக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கும். கார்னாட் என்ஜினை தூக்கிட்டாங்க, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஐடியல் என்ஜின், கார்னாட் என்ஜின் 100% எஃபிஷியன்சி இருக்கிறவங்கள தான் ஐடியல்னு சொல்லுவாங்க. அப்போ ஐடியல் அம்மீட்டர் இட் ஹாஸ் அ 0 ரெசிஸ்டன்ஸ். அதனால் எப்போவுமே ஒரு அம்மீட்டரை ஒரு சர்க்கியூட்டில் எப்படி கனெக்ட் பண்ணணும், சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். சரியாக புரியல, அம்மீட்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். லூஸ் மாரி உள்ள மைக்கு போட்டு கொடுத்தேன் நான், உதயநந்து ஏஜ் போய் வரேன். பஸ் ஒரே நிமிஷம் பார்த்துட்டே இருங்க, ஜஸ்ட் 1 minute. சாரி பா. ஸோ ஐடியல் அம்மீட்டர் இட் ஹாஸ் அ 0 ரெசிஸ்டன்ஸ். அதனால் அம்மீட்டரை எப்போவுமே சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணணும். ஐடியல் அம்மீட்டர் இட் ஹாஸ் அ 0 ரெசிஸ்டன்ஸ். இந்த ஸ்டெப் சரியாக புரியலன்னா நீங்கள் லேபுக்கு போகும்போது பாருங்களேன், எல்லா சர்க்கியூட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேட்ரி, ஒரு அம்மீட்டர்,
ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்படி ஒரு சர்க்கியூட் கனெக்ட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்களேன், அம்மீட்டர் எப்படி இருக்கு பாருங்க. அம்மீட்டர் ஒரு சர்க்கியூட்டில் சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க, ஐடியல் அம்மீட்டர் இட் ஹாஸ் அ ஜீரோ ரெசிஸ்டன்ஸ், என்ன காரணம்? ஐடியல் அம்மீட்டர் இட் ஹாஸ் அ ஜீரோ ரெசிஸ்டன்ஸ், அதனால தான் அம்மீட்டரை எப்போவுமே நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். கற்றுக்கிட்டிங்களா? இதே வோல்ட் மீட்டராக இருந்தால் இன்ஃபனைட் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும், அதனால் பேரலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். புரிஞ்சுதா? ரைட் பா ஒரே நிமிஷம். பஸ் ஸோ புதுசாக வந்தவங்க லாஸ்ட்டாக பேசுகிறவங்கள்ட்ட கிளாஸ் மட்டும் கவனிச்சேவா? கிளியராக எல்லாருக்குமே பாருங்க. சொல்லுமா சார் சொல்லுமா. கேல்வனோமீட்டரும் அம்மீட்டரும் ரெண்டுமே வந்து கரண்ட் தானே சார் மெஷர் பண்ணுது? இல்லைம்மா, அப்புறம் எப்படி சார் கேல்வனாமீட்டர் ரெண்டுமே வந்து different? கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு சொல்லும், அம்மீட்டர் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு சொல்லும். வித்தியாசம் புரியுதா? கிளாக் வைஸில் போகுதா ஆன்டி கிளாக் வைஸில் போகுதான்னு கண்டுபிடிக்கிறது தான் கேல்வனாமீட்டரோட வேலை. 10 ஆம்பியர் போகுதா 5 ஆம்பியர் போகுதான்னு சொல்கிறது தான் அம்மீட்டரோட வேலை. வித்தியாசம் புரிஞ்சுதா? ஓகே டு சார். ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் galvanometer, டு ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அம்மீட்டர். கற்றுக்கிட்டியா? இப்போ எல்லாருமே இந்த லைனை பாருங்க. இப்போ ஐடியல் அம்மீட்டர் இட் ஹாஸ் அ ஜீரோ ரெசிஸ்டன்ஸ். திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், கவனமாக கவனி. உன்கிட்ட ஒரு கேட்பாங்க, ஒரு சர்க்கியூட்டில் அம்மீட்டரை எப்படி கனெக்ட் பண்ணணும்? சீரீஸில் தான் சார் கனெக்ட் பண்ணணும். என்ன காரணமா சீரீஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு? சார் அதில் ரெசிஸ்டன்ஸே இருக்காது சார். ஒரு அம்மீட்டர் இருக்குன்னா ஜாலியாக கரண்ட்டு உள்ளே பூந்து போயிடும். அப்போ ஐடியல் அம்மீட்டர் இட் ஹாஸ் அ ஜீரோ ரெசிஸ்டன்ஸ், அதனால தான் அம்மீட்டர் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரீஸ். ஆனால் இந்த கேல்வனாமீட்டர் அம்மீட்டராக மாறத்துக்கு என்ன பண்ணணும்? பை கனெக்டிங் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். எப்படி கனெக்ட் பண்ணணும்? கேல்வனாமீட்டரோட பேரலாக கனெக்ட் பண்ணணும். ரைட்டா? இதில் அவ்வளோ சம் கேட்பாங்க. கான்செப்டை நல்லா ஒரு டைம் படித்து எழுதி பார்த்துக்கோ. கூடவே 5 மார்க் 3 மார்க்லாம் அப்பப்போ எழுதி பார்த்துக்க. நான் லாஸ்ட் இயராவது 12th பசங்களுக்கு வெறும் ஃபைனல் ஃபார்மில் போட்டு வெறும் நீட் அண்ட் ஜேஇ மட்டும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ போர்டையும் இந்த டைம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன டெரிவேஷன் கூட மிஸ் பண்ணுறதுல உனக்கு தெரியும். கிளாஸ் முடித்த பிறகு ஒரு நோட்டை போட்டு டக்கு டக்குன்னு என்ன பண்ணுற, 10 நிமிஷம் ஆகாது ஒரு கொஷினுக்கு. இங்கே தான் நல்லா பார்த்துடுறீங்களே, சும்மா அப்படியே கண்ண முடி யோசிச்சோம் அப்படியே ஸ்க்ரீனில் வரும், அப்படியே கடன்னு எழுதி பார்த்துட்டு வேலை முடிஞ்சு போச்சு. செம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான் போர்டு நீ நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் டஃப்பாக இருக்காது, சேர்த்து படிச்சுட்டு போயிடலாம். ரைட்டா? அப்படி இங்கே மாற்றி சொல்லுங்களேன். How to convert galvanometer into voltmeter? How to convert galvanometer into voltmeter? அப்படியே மாற்றி சொல்லுங்க சார். by connecting very high resistance சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். by connecting very low parallel இருந்தால் galvanometer அம்மீட்டராக மாறும். ஞாபகத்துக்கு யாருக்காவது சொல்லிப்பார். இப்போ பாரு, கேல்வனாமீட்டர் நான் அம்மீட்டரை ஈஸியாக மாற்றி காட்டுறேன். by connecting very low resistance into parallel, by connecting very high resistance into series. அதனால கேல்வனாமீட்டர் வோல்ட்மீட்டராக மாறிடும். போகக்கூடிய கரண்ட் ஐஜி. இந்த டெரிவேஷனை எப்படி ஆரம்பிக்கிறேன் எங்கே முடிக்கிறேன்றது நிதானமாக பாரு. போகக்கூடிய கரண்ட் ஐஜி, கேல்வனாமீட்டருக்குள்ளார ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதுதான் ஜி. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா ஜி ப்ளஸ் எஸ், ஜி ப்ளஸ் ஆறு. ஏங்க சார் ஜி ப்ளஸ் ஆறு? ஏன்னா சீரீஸில் இருக்குது. சீரீஸில் இருந்தால் என்ன ஃபார்முலா? R1 + R2, R1 + R2. அதனால் ஜி ப்ளஸ் ஆர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் விக்கு பதிலாக ஐஆர்னு படிச்சிருப்பீங்க. அப்போ இங்கே வி வேணும்னா ஐஜி, டோட்டல் ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக ஜி ப்ளஸ் ஆர். இப்படி தான் இந்த ஈக்குவேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே டோட்டல் பொட்டென்ஷியல் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் ஏக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகும்னா V = IG G + R, IG G + R. யாரை தேடி போயிட்டுருக்கேன்? ஆரை தேடி போயிட்டுருக்கேன். அப்போ ஐஜியை கீழே கொண்டு வாங்க. V/IG = G + R. புரிஞ்சிச்சு எல்லாருக்குமே? ஐஜியை கீழே கொண்டு வந்துட்டேன். ஆர் தாங்க சார் எங்களுக்கு வேணும். அப்போ V/IG - G. இந்த ஃபார்முலாவை மறக்காமல் படிச்சுக்கோ. மேலே எஸ் படிச்சுக்கணும், கீழே ஆர் படிச்சுக்கணும். மேலே ஷண்ட்டு வெரி லோ ரெசிஸ்டன்ஸ், கீழே வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆர். இதோட வேல்யூ 9000 8000 அந்த மாதிரி 4 டிஜிட்டில் வரும்ப. பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், க்ளோஸ் ஆகாது போயிடலாம். இல்லைனா R = V/IG - G. V வந்து அவங்களே கொடுத்துருவாங்க கொஸ்டின் பேப்பரில். கவனி 0 to 20 வோல்ட் எங்களுக்கு வோல்ட் மீட்டர் வேணும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்ன, ஒரு கேல்வனாமீட்டர் வச்சுக்கோங்க எல்லாரும்.
இதிலேருந்து ஒரு வோல்டேஜ் மெஷர் பண்ணி சொல்லுங்கள். எப்படி சார் கேல்வனாமீட்டர்லேருந்து நாங்கள் வோல்டேஜை மெஷர் பண்ணுறது? நீ தான் இப்போ ஸ்மார்ட்டாக மாற்றிக்கணும். பை கனெக்டிங் வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணால் 0 to 20 கிடைக்கும், எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணால் 0 to 10 கிடைக்கும், எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணால் 0 to 50 என்னால் மெஷர் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஆரை நான் கண்டுபிடிக்கணும். பை கனெக்டிங் வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ் இன்டு சீரீஸ், யாரு கூட? வித் கேல்வனாமீட்டர். அதனால் கேல்வனாமீட்டர் வோல்ட் மீட்டராக மாறுன்றதை உணரணும். ஜிஆர் கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ், ஐஜிஆர் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த கேல்வனாமீட்டர். இந்த வீக்கு ரேஞ்ச் அவங்களே கொடுத்துருவாங்க. 0 to 20 எனக்கு பண்ணி கொடுங்க, 0 to 10 பண்ணி கொடுங்க. அப்போ ஆரோட வேல்யூ ஒரு 4 டிஜிட்டில் வர மாதிரி தான் வரும். ரைட்டா? இப்போ வெற்றிகரமாக கேல்வனாமீட்டர் வோல்ட் மீட்டராக மாறிடுச்சு. இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டராக மாறினதுனால ஆர்வின்னு எழுதுகிறேன். கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஜி, ஹை ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஆர். இப்போ நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிக்க முடியும். ஜியோட வேல்யூ ஒரு 10, ஆரோட வேல்யூ ஒரு 20 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 30 தானே. அப்போது ஆர்வி வந்து ஜியை விட அதிகமாக இருக்குது, ஆர்வி வந்து ஆரை விட அதிகமாக இருக்குது. அது யாருங்க சார்? ஆர்வி. வோல்ட் மீட்டராக மாறிய பிறகு, வோல்ட் மீட்டராக மாறினதுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. அப்போ ஆர்வி கிரேட்டர் தென் ஜின்னு கற்றுக்கணும், ஆர்வி கிரேட்டர் தென் ஆர்ன்னு கற்றுக்கணும். ரெண்டு பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களே சொல்லுங்களேன். இங்கேயே அந்த வார்த்தையை எழுதி காட்டுறேன். ஐடியல் அம்மீட்டருக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ்? ஐடியல் அம்மீட்டரில் ரெசிஸ்டன்ஸே இருக்காதுங்க சார். இதை நீ என்ன பண்ணுவியோ படித்து தான் ஆகணும். ஐடியல் அம்மீட்டர் இட் ஹாஸ் அ 0 ரெசிஸ்டன்ஸ். வோல்ட் மீட்டருக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸு? ஐடியல் வோல்ட் மீட்டர்னா உனக்கு தெரியுமா? இன்ஃபனைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ ஐடியல் வோல்ட் மீட்டருக்கு இன்ஃபனைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நீங்களா டக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். வோல்ட் மீட்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ண முடியுமா? சீரீஸில் கனெக்ட் பண்ணால் இதில் இன்ஃபனைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பெரிய வால், ஒரு சுவர் இருக்காங்க. அது வழியாக கரண்ட் உள்ளே எப்படிப்பா போகும்? போகாது. என் வழியாக ஒன்று அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடும் அது. அப்போ வோல்ட் மீட்டர் வழியாக கரண்ட்டால் உள்ளே போக முடியாது. அதனால தான் வோல்ட் மீட்டர் ஆல்வேஸ் கனெக்டட் டு பேரலல். எங்கே? சர்க்கியூட்டில். வோல்ட் மீட்டரை எப்போவுமே ஒரு சர்க்கியூட்டில் பேரலாக தான் கனெக்ட் பண்ணணும். இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அம்மீட்டரை சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணணும், வோல்ட் மீட்டரை பேரலில் தான் கனெக்ட் பண்ணணும். அம்மீட்டர் காரணம் 0 ரெசிஸ்டன்ஸ், வோல்ட் மீட்டர் இன்ஃபனைட் ரெசிஸ்டன்ஸ். அதனால் பேரலில் கனெக்ட் பண்ணணும். சார் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் போட்டு காமிங்களேன். ஒரு பேட்ரி, ஒரு கீ, ஒரு ரியோஸ்டேட், ஒரு அம்மீட்டர். இப்போ அம்மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்? சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சீரீஸ்லனா இதோ இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். வோல்ட் மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்ன நடக்கும் இங்கே? வோல்ட் மீட்டர் வழியாக கரண்ட் போகாது, வோல்டேஜ் மட்டும்தான் ட்ராப் ஆகும். அம்மீட்டர் வழியாக ஈஸியாக கரண்ட்டு உள்ளே புகுந்து இந்த பக்கமாக வந்து சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ, அம்மீட்டர் ஒரு சர்க்கியூட்டில் சீரீஸில் தான் இருக்கணும், வோல்ட் மீட்டர் பேரலில் தான் இருக்கணும். ஏன்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா ஐடியல் அம்மீட்டருக்கு 0 ரெசிஸ்டன்ஸு, ஐடியல் வோல்ட் மீட்டருக்கு இன்ஃபனைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க சார், முடிஞ்சு போச்சா? ரைட் பை. ஸோ இந்த ரெண்டு கொஷினும் முடிச்சிட்டோம். கேல்வனாமீட்டர் இன்ட்டு அம்மீட்டர் ஒரு பக்கம், கேல்வனாமீட்டர் இன்ட்டு வோல்ட் மீட்டர் ஒரு பக்கம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பை கனெக்டிங் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ் பேரலல், யார் கூட? கேல்வனாமீட்டர் கூட. பை கனெக்டிங் வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ் யார் கூட? கேல்வனாமீட்டர் கூட சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். இதுக்கு பேர் ஷண்ட்டு, அதனால் எஸ். இதுக்கு பேர் ஆர். எஸ்க்கான ஃபார்முலா ஐஜிஜி பை ஐ மைனஸ் ஐஜி, ஆருக்கான ஃபார்முலா வி பை ஐஜி மைனஸ் ஜி. ரைட்டா? இந்த இடத்துல ஐடியல் அம்மீட்டர் 0 ரெசிஸ்டன்ஸ், ஐடியல் வோல்ட் மீட்டர் இன்ஃபனைட் ரெசிஸ்டன்ஸ். அதனால் அம்மீட்டர் எப்போவுமே சர்க்கியூட்டில் சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணணும், வோல்ட் மீட்டர் சர்க்கியூட்டில் எப்போவுமே பேரலில் தான் கனெக்ட் பண்ணணும். செஷன் முடிஞ்சதும் முதல் வேலை இது ஒரு டைம் எழுதி பார்க்குறது. அப்போ 2 3 மார்க் படித்து முடிச்சிருவீங்க. இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த டாப்பிக்கில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. வேணா ட்ரை பண்ணிப்பார். அதனால் இந்த 2 டாபிக் மட்டும் ஒரு 10 சம் எடுத்து தனியாக ஒரு கிளாஸில் ஃபுல்லாகவே போட்டு காமிக்கிறேன்.
ஏன்னா அந்த ரேஞ்ச் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது, மில்லி அம்மீட்டராக மாற்ற சொல்கிறாங்களா, மைக்ரோ அம்மீட்டராக மாற்ற சொல்கிறாங்களா, மில்லி வோல்ட்டாக மாற்ற சொல்கிறாங்களா, கம்பேரிசன் கொடுப்பாங்க. இதிலேருந்து இங்கே போகணும், அப்போ இதிலேருந்து இங்கே எவ்வளோ வரும், அந்த மாதிரி நைட் உட்காந்து ஓரளவு வந்துட்டு என்ன புக் இருக்கோ அந்த புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸை ஒரு 4-5 செம்ம பாரு, அதுக்கப்புறம் நீயே தானாக முடி வச்சுருவேன். கான்செப்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது சம்மா அப்ளை பண்ணும்போது இந்த லெசன்லேயே லேஸாக டஃப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது இந்த டாப்பிக்கில் இருக்கிற ப்ராப்ளம் மட்டும்தான். ஸோ அதனால் கண்டிப்பாக அதுக்கு நான் உன்னை ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீ கான்செப்ட்லாம் தரவாக படித்து வச்சுட்டு வந்துரு, ரைட்டா? ஸோ இதோட மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. எல்லாமே பேசிட்டோம். பைட்ஸ் ஆவட்லாம் இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். சர்க்குலர் காயிலோடது, அதுக்கப்புறம் இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயரு, ஃபுட் ஆஃப் த லாங் வயரு, செமி இன்ஃபனைட்டு, சர்க்குலர் காயிலோட ஆக்சஸ்ஸு, ஆம்பியர் சர்க்கியூஷியல்லா, சாலினாய்ட் குஷின்னு, அங்கேருந்து வந்தால் இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயரோடது ஆம்பியர் சர்க்கியூஷியல்லா யூஸ் பண்ணுறது, தென் ஃப்ளமிங்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணிது ஃபோர்ஸ் ஆன சார்ஜ் F equal to BQE sin theta, F equal to BIL sin theta, tau equal to NBIA sin theta, NBIA equal to C theta, இங்கேருந்து theta by I கண்டுபிடிக்கணும், theta by V கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஸோ கரண்ட் சென்சிட்டிவிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி என்ன ஆகும்னு கேட்டேன். யாராவது அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்களேன். கரண்ட் சென்சிட்டிவிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி என்ன ஆகும்? சும்மா சொல்லேன். ஆகாது. கான்ஸ்டன்ட். பை சேஞ்சிங் கரண்ட் சென்சிட்டிவிட்டி வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி சத்தியமாக மாறாது. அதுக்கப்புறம் இந்த கன்வர்ஷன் சூப்பராக இருந்துச்சா? இந்த டாபிக் எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த செஷன் ஒரு 25 சம் இருக்குது. அந்த 25 சம்மை ஃபாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ணிடுவோம். நாளைக்கு 2 கிளாஸ் நிறைய பேருக்கு அடுத்தடுத்து கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த 2 கிளாஸ் மட்டும் கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை நீ என்ன சொல்கிறியோ அதை பண்ணிடுவோம். பக்கத்தில் ஒரு ரஃப் நோட் வைங்க. பக்கத்தில் ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோ. ரொம்ப டைம் எடுத்துக்கோ, நான் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம், ரைட்டா? ஹாஃப் அன் ஹவரில் இந்த 25 கொஷின் முடிச்சிடலாம். ஃபார்முலாஸ் மட்டும் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாரு, எப்படி டேட்டா எடுக்கிறேன்னு பாரு. ஓகே, சம் நம்பர் 1. A stationary magnet does not interact with. யார் கூட இன்ட்ராக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? பதில் பேசுங்களேன், நல்லா இருக்கும் கிளாஸு. யார் கூட இன்ட்ராக்ட் ஆகாது? ஸ்டேஷ்னரி சார்ஜ். அவ்வளோதான். ராடு கண்டிப்பாக ஸ்டேஷ்னரி மேக்னெட் ஒட்டிக்கும். மூவிங் சார்ஜ் இட் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மூவிங் மேக்னெட் ஆல்ரெடி அது மேக்னெட். இது 3 கூடிய ரியாக்ட் ஆகும். ஸ்டேஷ்னரி சார்ஜ் சும்மா இருக்கிற சார்ஜ் இட் ப்ரொடியூசஸ் ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு. உங்களால் உணர முடியுதா? ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் ப்ரொடியூசஸ் ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு. மூவிங் சார்ஜஸால் மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்க முடியும்னு கற்றுக்கணும், ரைட்? அப்படி இங்கே வந்துருங்க. கொஸ்டின் நம்பர் 2 பாரு. ஒரு ஸ்கொயர் வழியாக ஐ கரண்ட் போகுது. ஒரு சைடால் இந்த பிசியால், ஃபாஸ்ட்டாக பாருங்க, இந்த பிசியால் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பியா. அப்போ இந்த 4 பேர் சேர்ந்து எவ்வளோ? டைரக்ஷன் சொல்லுங்கள். கரண்ட்டோட டைரக்ஷன் பாரு. இந்த சென்டரில் டாட்டா இன்டர்ன் பாருங்க, டக்குன்னு சொல்லு. டாட் எல்லாருக்குமே தெரியும், டாட். அப்போ டாட் பா, சூப்பராக சொல்லிட்டீங்க. பிசியால் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு பின்னா, அடுத்தது சிடிஏ, இவனால் ஒரு பி, இவனால் ஒரு பி, இவனால் ஒரு பி, 4மே டாட்டா பாருங்க. இந்த டைரக்ஷன் வச்சாலும் டாட் தான், இந்த டைரக்ஷன் வச்சாலும் டாட் தான், இந்த டைரக்ஷன் வச்சாலும் டாட் தான், இதுவும் டாட் தான். அப்போ ஆன்சர் 4B, ரைட்டா? அப்படி இங்கே வந்துருங்க. A wire is ஒரே நிமிஷம், ரொம்ப பெருசாக இருக்கு. A wire is parallel to one arm of a square current carrying loop. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் பாரு. இங்கே ஒரு ஐ கரண்ட் போகுது, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் ஐ கரண்ட் போகுது. இப்போ சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்னு கேட்குறாங்க. which also carries current. ரெண்டுத்துலேயும் கரண்ட் போகுது. now at any point A within the coil magnetic field என்ன ஆகும்னு கேட்குறாங்க. என்ன ஆகும்? அதிகமாகுமா கம்மியாகுமா? அது மட்டும் சொல்லுங்கள். இந்த 2 மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கண்டுபிடிங்க. ஒரே டைரக்ஷனா வேற வேற டைரக்ஷனா? இன்டா டாட்டா? பாயத்தர
இன்டூ சார். இவனாலே இன்டூ இன்ட்டு சார். செகண்ட் ஆளே இன்ட்டு. அப்போ ரெண்டும் ஒரே டைரக்ஷனாக இருந்தால் ஆட் தானே பண்ணணும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் சார். அப்போ ஆப்ஷன் சரியா இருக்குமா பாருங்க. எஸ் சார். எல்லாராலையும் Yes, கற்றுக்க sir. முடியுதான்னு பாரு. ஒரு கண்டக்டரா அது வழியாக ஐ கரண்ட் போகுதான், ஒரு ஸ்கொயர் லூப்பாக அது வழியாக ஐ கரண்ட் போகுதான். இப்போ சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்? ஏற்கனவே ஸ்கொயர் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கிங்க. இப்போ ஒரு கண்டக்டரை நான் பக்கத்தில் இருந்து வைக்கிறேன். இப்போ ஏற்கனவே இருக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்? என்ன கற்றுக்கணும்? ரெண்டு பேருக்கும் சேம் டைரெக்ஷனில் கரண்ட் போகுது. அப்போ இதுவும் இன்ட்டு இதுவும் இன்ட்டு, இது ஒரு 10 இது ஒரு 10, ஆன்சர் 20. அப்போ ஏற்கனவே இருக்கிறத விட அதிகமாகும் சார், மோர் தென் தட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நல்லா இருந்துச்சா? அடுத்தது சம் நம்பர் 4 பர். இங்கே தான் சம் நம்பர் 4க்கு எவ்வளோ வேணாலும் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோ. இந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் உன் புத்திசாலித்தனம். ரைட்டா? பார்த்துருவோமா? ஓகே. A current of 10 ampere பாசிட்டிவ் இசட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னா நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஐ வந்து கே வெக்டாரில் போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு 1 மீட்டர் பாருங்கள் எக்ஸில் தான் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸில் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஐ வெக்டார் ரைட்டா? என்ன கேட்டுட்டு இருக்காங்க? த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட், அதாவது பி கேட்டிருக்காங்க. பி கேட்டிருக்காங்க, பியோட டைரக்ஷன் பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இது எக்ஸு. இந்த ஆர் வெக்டார்னு சொல்லுவோம்ல, டிஸ்டன்ஸ். ஐ வெக்டார் கொடுத்துருக்காங்க, கே டைரக்ஷனில் இருக்குது. ஆர் வெக்டார் கொடுத்துருக்காங்க, ஐ வெக்டாரில் இருக்குது. என்ன எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் இருக்குது வேல்யூ. மேக்னெட்டிக் ஃபீல்டு நாங்கள் அப்படியே பையட் லாவுக்கு போங்களேன். டிபி ஈக்குவல் டு μ0/4π ஐடியல் sin θ by r square, general formula sir. In vector form μ0/4π ideal vector cross r cap by r square இல்லைன்னா ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் பை ஆர் கியூப். இங்கே தான் நம்ம கவனிக்கணும். ஐடியல் வெக்டார் எங்கே இருக்குது? கே வெக்டார். ஆர் வெக்டார் எங்கே இருக்குது? ஐ வெக்டார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க. கே கிராஸ் ஐ ஜேங்க சார். ஜேன்னா ப்ளஸ் ஒய்யு. அப்போ ப்ளஸ் ஒய் தான் ஆன்சரு. மைனஸ் ஒய் தப்பு, மைனஸ் எக்ஸ் தப்பு, ப்ளஸ் எக்ஸ் தப்பு. இந்த வேல்யூ 2 மைக்ரோ டெஸ்லா. எப்படி 2 மைக்ரோ டெஸ்லா? μ0I/2πr. μ0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. 4π × 10⁻⁻7. அதனால் 2 × 10⁻⁻7. ஐயோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ 1. அப்போ இந்த ஒன்றும் இந்த -7ல் ஒரு 1 போயிடுச்சுன்னா -6. -6 தான் நீங்கள் மைக்ரோ டெஸ்லான்னு சொல்கிறீங்க. பா மறந்துடாத, இந்த லெசன் ஃபுல்லாக உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இந்த ஐடியல் வெக்டாரும் ஆர் வெக்டாரும் தான். ஐடியல் வெக்டார் என்ன டைரக்ஷன் பாரு, ஆர் வெக்டார் என்ன டைரக்ஷன் பாரு, கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க, மீதி இருக்கிறது தான் ஆன்சர். இப்போ கே கிராஸ் ஐனா ஜே, ஐ கிராஸ் கேன்னா -j. தெரியும் தானே எல்லாருக்குமே? சப்போஸ் அது தெரியலன்னா ஒரு நிமிஷம் இங்கே போய்டும். இங்கே பாருங்க, ஐ ஜே கே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ கிராஸ் ஜேன்னா கே, ஜே கிராஸ் கேன்னா ஐ, கே கிராஸ் ஐனா ஜே. அப்படியே மாற்றி சொன்னீங்கன்னா ஐ கிராஸ் ஜே கே, ஜே கிராஸ் கே ஐ, கே கிராஸ் ஐ ஜே. அப்படியே மாற்றி சொல்லுங்கள், ஜே கிராஸ் ஐ மைனஸ் கே, கே கிராஸ் ஜே மைனஸ் ஐ. இந்த லெசனுக்கு இது தேவை, அதனால தான் எழுதி காட்டுறேன், மறந்துடாது. ஐ கிராஸ் கே மைனஸ் ஜே வெக்டர். இந்த லெசனுக்கு இது தெரியாமல் உன்னால் டைரக்ஷன் போட முடியாது, அதனால் அது ஒரு டைம் படிச்சுக்கோங்க. சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுலாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரைட்டா? சம் நம்பர் 5க்குள்ளே போகிறோம். 5க்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேணாலும் போட்டுக்கோ. நான் சம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறேன்றது கவனி. ஒரு கரண்ட் கேரிங் காயில், அதோட ரேடியஸ் வந்து ஆர். கொஷினை நிதானமாக படி. ரேஷியோ கேட்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் தி சென்டர் ஆஃப் த காயில்.
மேக்னெட்டிக் ஃபீல்டு சென்டரில் எவ்வளோவா சொல்லி கொடுத்தேன், மியூனாட் ஐ பை 2r சொல்லி கொடுத்தேன். தென் ஆக்சியல் பாயிண்ட் r√3 இருக்கணும் அந்த டிஸ்டன்ஸு. அதாவது ஆக்சியல் பாயிண்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் r√3 இருக்கணும். இந்த இடத்துல ஆக்சியல், இந்த இடத்துல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ரேஷியோ போடணும். இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா சம்மே, போர்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கேயுமே கூட. சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ, r√3 டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ, ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணால் ரேஷியோ எடுத்தால் என்ன வருது, இதுதான் கொஷின். ஒரு சம் நான் போடுறேன், இதே மாதிரி ஒரு சம் பின்னாடி 21வது சம்மோ இதே சம் தான், நம்பர் மட்டும் மாறி இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கற்றுக்கிறீங்களா நல்லா? தெரியலனா ஸ்டாப் பண்ணிடு. எனக்கு புரியல சார், இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டு இந்த ஒரு சம் மட்டும். கொஷின் படிச்சுக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ சர்க்குலர் காயிலோட சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பிசின்னு எடுத்துக்கிற சென்டருக்கு மியூனாட் ஐ பை 2r. அதே சர்க்குலர் காயிலோட ஆக்சிஸ் எக்ஸோட வேல்யூ வந்து r√3 கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஃபார்முலாவோட நம்ம சுற்றிட்டு இருக்கோம். மியூனாட் ni r² பை 2 இன்ட்டு r² ப்ளஸ் x². உனக்கு தான் ஃபார்முலா தெரியும் இல்லையா, x²க்கு பதிலாக √3r, அப்போ 3r². உங்களால் உணர முடியுதா? √3r ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், 3r² ஹோல் பவர் 3/2. இங்கே n இருக்குது, இங்கே n இருக்குது. வேணா என்ன விட்டுருங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் n போட்டுக்கிறேன், இல்லைனா விட்டுறேன். இது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாரு. பவர் 3/2 வரும்போது கஷ்டப்படாதீங்க, ஈஸியாக சால்வ் பண்ணணும். மியூனாட் ni r² பை 2 இன்ட்டு 3r²ம் r²ம் 4r² ஹோல் பவர் 3/2. இப்போ இது என்ன பண்ணணும், மியூனாட் ni r², 2 இங்கே வச்சுருங்க, 4 பவர் 3/2. எப்படி அப்ரோச் பண்ணணும், 4க்கு ரூட்டு 2, 2 கியூபு 8. இப்போ ஃபஸ்ட்டு 4க்கு ரூட் எடுத்துக்கணும், கீழே 1/2 இருக்குது பாருங்கள், அது 2, 2 பவர் 3 8. r²க்கு ஒரு 3/2, அதனால் r³ ரைட்டா. அப்போ என்ன ஆகுது, இந்த r²ம் r³ ஒன்று போயிடுச்சு. அப்போ மியூனாட் ni பை 16rன்னு இருக்கா, இங்கே மியூனாட் ni பை 2rன்னு வந்திருக்கு, மியூனாட் ni பை 16rன்னு இருக்குது. அப்படி அடிச்சிடலாமா, எல்லாமே அடிச்சிடலாம். இங்கே 8 இருக்குது. அப்போ நமக்கு என்ன வேணும்னா பிசி பை பிஏ தான் வேணும், அதாவது சென்டருக்கும் ஆக்சிஸ்க்கும். அப்போ மேலே 1/2, கீழே 1/16, மீது எல்லாம் தான் சேம் இருக்குது, காமனாக போயிடுச்சு. இந்த 2ம் போயிட்டுனா 8 மேலே போயிடுச்சு. அப்போ 8/1, 8:1 இருந்தால் ஆன்சர் சரியாக இருக்கும். பை இந்த மாதிரி சம்மையும் பொறுமையாக உட்காந்து 2-3 டைம் சால்வ் பண்ணி கற்றுக்கோங்க. சென்டரில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த டிஸ்டன்ஸில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெண்டுத்துக்கும் ரேஷியோ சொல்லுங்கள். நீ ட்ரெயின்டாக இருந்தால் வெறும் 40 செகண்டில் போட்டுடலாம், டக்குன்னு சால்வ் பண்ணிக்கலாம். r² ப்ளஸ் 3r² ஹோல் பவர் 3/2. அதை எப்படி இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, தெரியாமல் அந்த 4 ரூட்டு மட்டும் எடுத்துகிட்டு வெளில போட்டுருவீங்க. அது அந்த நேரத்தில் தப்பு நடக்கும். உனக்கு தெரியாதுன்னு சொல்லலை, பதட்டத்துலையோ இல்லை வேறு ஏதோ காரணத்தினாலையோ சூழ்நிலை தப்பு பண்ண வச்சிரும். இப்போ நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் 4க்கு ஒரு 3/2 பண்ணணும், r²க்கு ஒரு 3/2 பண்ணணும். அதுக்கப்புறம் அடித்த ஆன்சர் வந்து 8:1. செக் பண்ணிடுவோமா? இப்போ எல்லாருக்கும் சம் புரிஞ்சிச்சா? 8:1 ஆப்ஷன் 4. ஓகே. இதே மாதிரி பின்னாடி ஒரு சம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சம் வரும்போது காமிக்கிறேன், அது நீங்கள் தான் போட்டு சொல்லணும். இந்த சம் எல்லாரும் கிளியர் தானே? சென்டரில் எவ்வளோ, ஆக்சிஸில். ஆனால் கொஷினை நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாரு, சென்டர் ஆஃப் த காயில் டு தி ஆக்சியல் பாயிண்ட். அவங்க சென்டருக்கும் ஆக்சியலுக்கும் கேட்குறாங்க, ஆக்சியலுக்கும் சென்டருக்கும் கிடையாது. ஃபஸ்ட்டு சென்டரை கண்டுபிடிங்க, அப்புறம் ஆக்சியல் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் ரேஷியோ எடுங்கன்னு சொல்கிறாங்க. மாற்றி போட்டுறாத, அந்த லைனை ஒழுங்காக பென்சில் வச்சு அன்லைன் பண்ணி இதுதான் அவங்க கேட்குறாங்கன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துரு. இங்கே வாங்க, இந்த சம் சூப்பரான சம் பாருங்கள். A coil of one loop made by a wire of length L. ஒரு லூப்பு, இது L. அப்போ ஒரு லூப்னாலே நான் 2πrன்னு எடுத்துக்குவாப்ப. After a coil of two loop made by a same wire. அப்போ 2 லூப்பு, அதே வயர் 2 லூப்பு. அப்போ 2 × 2πr
நீ கேட்கலாம், நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்க, அந்த ரேடியஸும் இந்த ரேடியஸும் வேறு வேறு தானே. ஆமாம், நான் தான் மறந்துட்டேன் R1 R2 போகிறதுக்கு. L = 2 R1, இங்கே L = 2 டைம்ஸ் ஆஃப் 2 R2. ஏன்னா 2 டைம் சர்க்கம்ஃபரன்ஸ், 2 டர்ன் பண்ணியிருக்கேன், மேலே ஒரு டர்ன் பண்ணியிருக்கேன். என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த காயில். ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த காயில். இது சர்க்குலர் காயில் ஆச்சா? நம்ம அந்த பேஜுக்கு போய்டுமா, டீட்டெயிலாக போட்டு வருவோமா? இங்கே வாங்க, செம்ம நல்லா படிச்சுக்கோ. அது ரைட். ஒரு லூப்பாக இருக்கும் பொழுது சென்டரில் B = μ0 Ni/2R1 எடுத்துக்குவா. இது R1 எடுத்துக்கிறேன். ஏற்கனவே Lக்கு பதிலாக 2πR1 ஒரு லூப்பாக இருக்கும் பொழுது R1 வேணும்னா L/2π. அப்போ இங்கே வந்துடுங்க, μ0 Ni/2 × R1க்கு பதிலாக L/2π. உங்களால் உணர முடியுதா? ஒரு டர்ன் தானே, Nக்கு பதிலாக நான் 1 எடுத்துக்குவா, ஒரு டர்ன். இந்த 2 போயிடுச்சு. அப்போ மேலே μ0 πI/L ஒத்துக்கிறீங்களா? இது ஒரு டர்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. μ0 Ni/2 R1, R1க்கு பதிலாக L/2π. சரிங்க சார், இது B1 நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, அதே வயரு 2 டர்ன் இப்போ இதோட ரேடியஸ் வந்து R2. எல்லோட வேல்யூ 2 டைம்ஸ் ஆஃப் 2πR2. லென்த்து மாறாது, உனக்கே நல்லா தெரியும். 2 டைம் ரொட்டேட் பண்ணியிருக்கிறதுனால சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2 டைம் 2πR2. அப்போ R2 மட்டும் வேணும்னா L/4π கற்றுக்க முடியுதா? L/4π. இப்போ B2க்கு வாங்களேன், μ0 Ni/2R2. இது ஜென்ரல் ஃபார்முலா. Nக்கு பதிலாக 2 டர்னா, I அப்படியே வச்சுக்கோ, 2R2க்கு பதிலாக L/2π. இந்த 2க்கு இந்த 2 சாரி L/4π மறந்துட்டேன், L/4π. இது 2 ஆயிடுச்சு. அப்படியே இந்த 2 மேலே போய் உட்காந்துரும். அதனால் 4 μ0 I π/L. இது B2. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டர்னுக்கு B1 கண்டுபிடிச்சிட்டு வரணும், 2 டர்னுக்கு B2 கண்டுபிடிச்சிட்டு வரணும். இப்போ ரேஷியோ கேட்குறாங்க, அப்படியே கண்ணாலே பதில் சொல்லுங்கள். μ0 πI/L இங்கே 1, இங்கே μ0 I/L இங்கே 4. சார் ஆன்சர் 1/4 சார். இந்த சம்மையும் 2-3 முறை திரும்ப ட்ரை பண்ணு. N இல்லாமல் இருக்கக்கூடாது, ஒரு டர்ன் இருந்தால் தான் N. டர்னுன்னு உள்ளே வந்துட்டால் அந்த N கூட வந்துக்கிட்டு தான் இருக்கணும். μ0 Ni/2R சர்க்குலர் காயிலோட சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு μ0 Ni/2R. இதே 3 டர்னாக மாற்றினாங்கன்னா என்ன பண்ணணும்? 3 × 2πR2. 4 டர்னாக மாற்றினாங்கன்னா 4 × 2πR2. ஒரு தவிர்க்க முடியாத ப்ராப்ளம் இங்கே மேக்னெட்டிசத்தில், மூவிங் சார்ஜஸில். ஒரு லென்த்தாக ஒரு ஒயர் வாங்கிட்ட கொடுத்துருவாங்கப்பா, அதான் ஒரு L லென்த்து. இது ஒரு டர்ன் பண்ணுங்கள், 2 டர்ன் பண்ணுங்கள், 3 டர்ன் பண்ணுங்கள். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லுங்கள். ஒரு டர்னாக இருந்தால் என்ன, 2 டர்னுக்கா என்ன, 2த்துக்கு ரேஷியோ சொல்லுங்கள். இப்போ அவங்க கேட்டுக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு டர்னுக்கும் 2 டர்னுக்கும் கேட்டிருக்காங்க. இதே 2க்கும் 1க்குன்னு கேட்டாங்கன்னா 4/1 ஆன்சரு. எல்லா லைனையும் ஒழுங்காக படிக்கணும், எந்த இடத்துல என்ன சுற்றி விட்டுருக்காங்கன்றதையும் நம்ம கவனிக்கணும். ரைட் அண்ட் சம் கிளியர் தானே எல்லாருக்குமே? எங்கேயாவது புரியலன்னா சார்னு என்னை கூப்பிட்ரு. இது கேட்க தயக்கமோ கூச்சமோ இருக்கக்கூடாது பே. ஸோ எல்லாம் நம்ம கற்றுக்கிறது நல்லா கற்றுக்கணும். சூப்பரான சம் பாருங்க, 7th சம் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி சம்மும் இங்கே அதிகமாக எதிர்பார்க்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் O. இந்த மாதிரி டாட்டர் லைன் போட்டிருந்தா இன்ஃபனைட்டுன்னு சொன்னேன். நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? எல்லாத்துக்கும் பேர் கொடுத்துக்கோன்னு சொன்னேன். இந்த லாங் ஸ்ட்ரைட் வயரை 1ன்னு எடுத்துக்கோங்க, சர்க்குலர் காயில் 2ன்னு எடுத்துக்கோங்க, இந்த லாங் ஸ்ட்ரைட் வயரை 3ன்னு எடுத்துக்கோங்க. பா யாராவது சொல்லுங்க பா, இந்த B1ஓட கான்செப்ட் என்ன? இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரைட் வயர், ஃபுட் ஆஃப் த லாங் வயர், செமி இன்ஃபனைட், ஏதாவது ஒன்று சொல்லு. இந்த வயர் 1ஆல் இந்த பாயிண்ட் O, அது என்ன கான்செப்ட்? ஃபுட் ஆஃப் த லாங். ஃபுட் ஆஃப் த லாங் வயர். ஃபுட் ஆஃப் த லாங் வயர் என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்?
mu naught I by 4 pi r. மியூ நாட் ஐ பை 4 பை ஏ. டாட்டா இன்டா ஆர் இங்கே இருக்கிறதுனால. கரண்ட் இங்கே போகுது. ஓ வழியாக என்ன ஆகும் பாருங்க. கை வச்சு பாரு, ரைட் ஹேண்ட் வச்சு பாரு. Dot. டாட் பா எல்லாருக்கும் டாட்னு தெரியுதா ஏன்ட்டு? ஓகே. அதே மாதிரி B3யோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுங்க. Foot of B3 salam. அதுவும் ஃபுட் தான். மியூ நாட் ஐ பை 4 பை ஆர் தான். டாட்டா இன்டான்னு சொல்லுங்க பா. Dot sir. டாட் ரைட், நல்லா சொல்லிட்டீங்க. இது ஒரு ஃபுல் சர்க்கிள் பா. செகண்ட் B2 ஃபுல் சர்க்கிளாக இருந்தால் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன் மியூ நாட் ஐ பை 2R. எனக்கு டாட்டா இன்டான்னு மட்டும் சொல்லிடு. பாயிண்ட் ஓக்கு நல்லா சொல்லு. இன்டூ ரைட்டா. இப்போ என்ன ஆகுதுன்னா B1ம் B3யும் ஒரே டைரக்ஷன், ரெண்டும் டாட்டு. அப்போ ஆட் பண்ணுங்க 2 மியூ நாட் ஐ பை 4 பை ஆர். அப்போ இதை அடித்தா 2ன்னு வந்துருச்சு. அப்போ மியூ நாட் ஐ பை 2 பை ஆர் டாட்டு. இப்போ இந்த B2 பெருசாக இருக்கா, இந்த ஆன்சர் பெருசாக இருக்கா? ஏன் சொல்லு. B2 பெருசாக இருக்கா? B2ஓட வேல்யூ தான் பெருசு. அப்போ B2 கிரேட்டர் தென் யார் அப்படின்னா இந்த B ரிசல்டன்ட்னு எடுத்துக்கிறேன். B ரிசல்டன்ட் இது டாட்டில் இருக்குது, இது இன்டூவில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், யார் பெருசாக இருக்காங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு எழுதணும். மியூ நாட் ஐ பை 2R இன்டூவில் இருக்குது. வேறு டைரக்ஷன் டாட்டு மைனஸ் மியூ நாட் ஐ பை 2 பை ஆர். இது டாட்டு. யார் பெருசாக இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆன்சர் இன்டூவில் தான் வரப்போகுது. இவன் கிடையாது, இவன் கிடையாது. அப்போ மியூ நாட் ஐ பை 2R வெளில எடுத்துலாமா? மியூ நாட் ஐ பை 2R வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் 1 பை பை ஏ. ஆப்ஷன் 3. பார்க்க தான் எதுவும் சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரிலாம். கஷ்டமே இல்லைப்பா, ரொம்ப ஜாலி. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட் ஒயருக்கு 0.0 என்ன? ஃபுட் ஆஃப் த லாங் ஒயர். தேர்ட் வயருக்கு 0.0 என்ன? ஃபுட் ஆஃப் த லாங் ஒயர். சர்க்குலர் காயிலுக்கு 0.0 என்ன? சர்க்குலர் காயில். அப்போ அதுக்கான ஃபார்முலா டாட்டா இன்டா. டாட்டா இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணு. வெறும் இன்ட்டு மட்டும்தான் இங்கே தனியாக இருக்குது. இப்போ அப்புறமா யார் பெருசாக இருக்காங்கன்னு பாரு. யார் ஹை வேல்யூவாக இருக்காங்களோ அவங்களோட ஆன்சர் தான் ஃபைனலாக வரும். இந்த லெசன்லலாம் நீ ஒரு கொஷின் மிஸ் பண்ணிட்டு வரேன்னா நம்ம சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். அவ்வளோ ஈஸி பா இந்த லெசன். சம் நம்பர் 8 போய்டுமா? 8 உனக்கான நேரம் 10 செகண்டு. டக்குன்னு ஆன்சர் மட்டும் டிக் பண்ணு. வெக்டார் ஃபார்ம்ல அடி. ஒன் டைம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. இதுதானே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண லட்சணம். ஏன்பா இதுக்கு அவ்வளோ நேரம்? பயட்ஸ் ஆவட்டில் வெக்டார் ஃபார்ம். யார் ரைட்டு? யார் ரைட்டு? Option A sir. ஆப்ஷன் ஏவா? Option 3 sir. ஆப்ஷன் 3 ஏண்டா ஆப்ஷன் ஏ Second option. செகண்ட் ஆப்ஷனா? மற்றவங்க பதில் யார் இதில் ரைட்டு ஒரிஜினலா? பா உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். ஒவ்வொரு முறையும் போராட்டமாக இருக்குது உங்கள்கிட்ட ஆன்சர் வாங்குறதுக்கு. நல்லா சொல்லி கொடுத்துருந்தேன் எப்படி வெக்டார் ஃபார்மை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். வேணும், நீ சொன்னதே தப்பு. நான் கேட்டது வெக்டார் ஃபார்மை. இங்கே sin ஃபை இருக்குது, அது கவனிக்கலையான்னு எனக்கு தெரில. இப்போ மீதி 3த்தில் தான் ஆப்ஷன் இருக்கும். நான் உன்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தேன் எல்லாத்தையுமே? ஆர் கேப்பாக இருந்தால் கீழே ஸ்கொயராக இருக்கும், ஆர் வெக்டாராக இருந்தால் கீழே க்யூபாக இருக்கும். அப்போது இங்கே கேப் இருக்குது, கீழே க்யூப் இருக்குது. ஆப்ஷன் 3 தப்பு. ஆப்ஷன் 2 தான் ரைட்டு. இங்கே வெக்டார் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. வெக்டார் கீழே க்யூப் இருக்கணும். படித்து சொல்லிட்டு போனேன். இது ஆல்ரெடி ஒரு டைம் கேட்ட நீட் கொஷின்னு. நம்ம ஈஸியாக குழப்பிடுவாங்க. வெக்டார் ஃபார்மில் கேட்கும் பொழுது யூனிட் வெக்டாரில் இருந்தால் கீழே ஸ்கொயர் இருக்கணும், வெக்டாரில் இருந்ததுன்னா கீழே க்யூப் இருக்கணும். ஞாபகம் இருக்கும் உனக்கு அந்த கிளாஸில்? ஃபஸ்ட்டு கிளாஸே சொல்லி கொடுத்தேன். இந்த தப்பை எல்லாரும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இவ்வளோ நேரம் கேட்டுன்னு இருக்கேன், பதிலே சொல்லாமல் உட்காந்துருக்கீங்க. திரும்பவும் இந்த லெசனை ஒழுங்காக ரிவைஸ் பண்ணு. யாரும் ஒழுங்காக ரிவைஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரில. அப்போ வெக்டார் மேலே இருந்தால் கீழே க்யூப் இருக்கணும். இப்போயா ஞாபகம் வச்சுக்கோ. மேலே கேப் இருந்தால் கீழே ஸ்கொயர் இருக்கணும். ஆப்ஷன் 2 தான் ரைட்டு. ரைட்டா? சம் நம்பர் 9 போயிடலாமா? இதுவுமே ஒரு நல்ல மாடல் சம். இந்த மாதிரி சம்மெல்லாம் டக்கு டக்குன்னு கற்றுக்கணும். ஒரே நிமிஷம்.
ஏ பி ரெண்டு சர்க்குலர் லூப்பு, கரண்ட்டு I1 I2. இந்த லெசனில் எந்த சம் வந்தாலும் உங்களோட கண்கள் முதல்ல எதை தேடணும்னா டைரக்ஷனை தான் தேடணும். இங்கே டைரக்ஷன் சரியாக இருக்கா இல்லை மாறி மாறி இருக்கா. இப்போ இந்த லூப்லேயே பாருங்கள், ஏவோட I1ஓட டைரக்ஷன் பாருங்கள் ஆன்டி கிளாக் வைஸ், I2ஓட டைரக்ஷன் பாருங்கள் கிளாக் வைஸ். த ரேஷியோ ஆஃப் ரேடியை R1 R2 கொடுத்துருக்காங்க 1/2. இந்த வார்த்தை உங்களுக்கு புதுசு, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. வேறு யாரும் இல்லை பாவா, B1 B2 தான். த ரேஷியோ ஆஃப் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி 1/3. வெறும் ஃப்ளக்ஸ்னா அது வேற, அடுத்த லெசன் 5 = BA. ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அப்போ R1/R2 கொடுத்துருக்காங்க 1/2, B1/B2 கொடுத்துருக்காங்க 1/3. என்ன கேட்டிருக்காங்க? I1/I2 கேட்குறாங்க சார். ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். B = μ0I/2R. ஒத்துக்கிறீங்களா? ரெண்டாம் நம்பரை விட்டுருங்க, அது ஒரு நம்பர். μ0 விட்டுருங்க, கான்ஸ்டன்ட். அப்போ B is proportional to I/Rன்னு தான் இந்த லெசனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த சம்மை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே அதை பார்த்து எழுதுங்க. B1/B2 வேணும்னா I மேலே இருக்காம, அதனால் I1/I2. R கீழே இருக்கா, திருப்பி போட்டிங்கன்னா மேலே R2/R1. இந்த மாதிரி ரேஷியோ உங்களுக்கு எழுத தெரியணும் ஒரு ஃபார்முலா பார்த்து. B is proportional to I. அப்போ B எப்படி இருக்கோ அப்படி தான் I இருக்கும். B inversely proportional to R. B எப்படி இருக்கோ அதுக்கு உல்டாவாக தான் R இருக்கும். யாரை கேட்டிருக்காங்க? I1/I2 தான் கேட்டிருக்காங்க. அவனை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. B1/B2 இந்த பக்கம் இருக்குது. இங்கே இருக்கிற R2/R1 அப்படியே லெஃப்ட் வந்துச்சுன்னா மாற்றி R1/R2 வரும். இந்த மாதிரிலாம் தெரியணும். அதை தூக்கிட்டு வந்து அப்படியே R2/R2 எழுதக்கூடாது. எப்போ ஈக்குவலை தாண்டி இந்த பக்கம் வந்துடுச்சோ அப்போ ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும். டிவைடில் இருந்தால் ப்ராடக்ட்டில் போகும், ப்ராடக்ட்டில் இருந்தால் டிவைடில் போகும். இதெல்லாம் தெரியணும் உனக்கு. அப்போ I1/2 தான் கேள்வி. B1/B2 அப்படியே இந்த பக்கம் லெஃப்டில் இருக்குது. R2/R1 LHSக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா R1/R2 மாறிடும். அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சு வச்சு. 1/3ங்க சார், 1/2ங்க சார், 1/6ங்க சார். ஆப்ஷன் 4 ரைட்டாப்பா. ஸோ இந்த சம்மெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக சால்வ் பண்ணிடணும். எவ்வளோ நேரம் எடுத்துக்க முடியும்? கொஷினை ரீட் பண்ணுறது தான் அவன் வேலையே. யாரோட ப்ரப்போர்ஷனாலிட்டி? நான் தான் இந்த சம் சொல்லி கொடுக்கும்போது சொன்னேன், ஒன்று Bக்கும் Iக்கு டேரெக்டாக கேட்டுருவாங்க, இல்லை Bக்கும் Rக்கு மட்டும் கேட்பாங்க, இல்லை ரெண்டுத்துக்கும் சேர்த்து கேட்பாங்க. இதே மாதிரி தான்ப்பா எல்லா ஃபார்முலாவையும் நீங்கள் அப்ரோச் பண்ணால் போதும். ஃபார்முலாவோட புரிதல் இருந்துட்டுனா எந்த டீச்சருமே உனக்கு தேவையில்லை, நீ மட்டும் சால்வ் பண்ணிடலாம். சரி, இந்த மாதிரி சொன்னீங்களே, நாலுலேருந்து யாரும் உங்கள்கிட்ட டியூஷன் வரலாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்கலாம் கேட்காத, பரவாயில்ல. என்னென்னா பட் நிஜமாலுமே ஃபிசிக்ஸ் சாதாரணமாக படிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறீங்க நீங்கள் எல்லாருமே. ஒரு ஃபார்முலா ரீட் பண்ணி அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் என்ன கொடுத்தா எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி சால்வ் பண்ணணும், இதை நீ இந்த ஃபார்முலா கூட கொஞ்சம் நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினாலே அது உங்க கூட வந்துடும். அது யாரும் அதை செய்ய மாட்டீங்க, அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கீங்க. மற்ற சப்ஜெக்டாவது வளவளன்னு படிக்கணும். இங்கே ஒரு லைன் ஆரம்பிச்சோன்னா அந்த லைனை பிடிச்சிக்கிட்டே கீழே ஃபைனல் ஃபார்முலா வரைக்கும் வந்துடலாம். ஒரு இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் டயக்ராம் போட்டு டயக்ராம் பற்றி கதை சொல்லணும். ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்குது, டிபி சைன் ஃபைல இருக்குது, டிபி எவ்வளோ, சைன் ஃபை எவ்வளோ, அப்படியே அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப், ஃபைனல் ஆன்சர் இவ்வளோ தான் சார். அந்த ஃபைனல் ஃபார்முலா பார்த்துட்டு டேட்டா எடுக்க கற்றுக்கணும், சப்ஸ்டியூட் பண்ண கற்றுக்கணும், எல்லாம் எஸ்ஐ யூனிட்டில் இருக்கான்னு பார்க்க கற்றுக்கணும். இதுதான் எல்லா யூனிட்டுக்குமே இவ்வளோ தான். இந்த மாதிரி ஈஸியாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபிசிக்ஸ். ரைட்டா? அடுத்தது சம் நம்பர் 10. ஓகே, இந்த சம்மில் யாராவது எனக்கு டைரக்ஷன் மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபார் த கிவன் கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P கேட்குறான். இந்த பாயிண்டில் P கேட்குறான். இதில் ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? ஒன்று 5 ஆம்பியரால், 5 ஆம்பியரால் நான் B1ன்னு எடுத்துக்கிறேன். μ0 I/2πA. ஏன் நீங்கள் இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணீங்க? ஏன்னா ஸ்ட்ரைட் வயர்னாலே அந்த ஃபார்முலா தானே இப்போ, μ0 I/2πA. அப்போ B1க்கு பதிலாக μ0, ஐக்கு பதிலாக 5 ஆம்பியர், 2π. யாராவது சொல்லுங்க பா, ஏக்கு பதிலாக நான் எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணணும்?
வாயை தர டிஸ்டன்ஸுக்கு பதிலாக எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணணும் 2.5 into 2.5 ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒயருக்கும் பாயிண்ட் பிக்கும் 2.5 படிச்சிட்டிங்கன்னா இது 2 டைம்ஸ் இருக்குது 2 டைம்ஸ் ஆஃப் மியூ நாட் ஐ இல்லைன்னா இந்த 2 2 காலி பண்ணிடுங்க மியூ நாட் பை பை யாராவது சொல்லுங்கள் இந்த மியூ நாட் பை பை டாட்டா இன்டா B1 கரண்ட் கீழே இருந்து மேலே போகுது பாயிண்ட் பியில் into sir. இன்டூ ரைட் சூப்பராக சொல்லிட்டீங்க அதே மாதிரி 2.5 ஆம்பியரால் B2 சொல்லுங்கள் இப்போ B2 மியூ நாட் ஐக்கு பதிலாக 2.5 பை 2πA 2π ஏக்கு பதிலாகவும் ரிமைனிங் ஒரு 2.5 தெரியாமல் 5ன்னு போட்டுறாத 2.5 B2 டாட்டா இன்டா Dot sir. டாட் B2 டாட் அப்போ இங்கே மியூ நாட் பை 2π வந்து டாட்டு மியூ நாட் பை பை வந்து இன்ட்டு யார் பெருசு மியூ நாட் பை பை பெருசா மியூ நாட் பை 2π பெருசா B1 தான் கிரேட்டர் ஏன்னா டினாமினேட்டர் வேல்யூ B2ல அதிகமாக இருக்குது அப்படி தான் கண்டுபிடிக்கணும் B2ல டினாமினேட்டர் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால B2 கம்மியாக இருக்குது அப்போ B1 மைனஸ் B2ங்க சார் B1 வந்து மியூ நாட் பை பை கண்டிப்பாக இன்ட்டு போட்டுக்கோங்க மியூ நாட் பை 2π டாட் போட்டுக்கோங்க மியூ நாட் பை பை இப்போ இங்கே 2π எடுத்துட்டோன்னா 2 டைம்ஸ் ஆஃப் இங்கே 1 டைமு அப்போ ஆன்சர் மியூ நாட் பை 2π இன்ட்டு ஜெயிக்குதா டாட் ஜெயிக்குதா இன்ட்டு தான் ஜெயிக்குது ஏன்னா இன்ட்டு தான் அதிகம் அப்போ ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் 3 மியூ நாட் பை 2π இன்ட்டு இதில் பெரும்பாலான சம் இதே தான் வரும் 2 பேரலல் வயரு 2 சர்க்குலர் காயில் சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இந்த மாதிரி ரைட்டா இப்போ நான் உங்களுக்கு ஒரு சம் ஹோம்ஒர்க் சொன்னேன்ல சம் நம்பர் 15 ரொம்ப நாள் கழித்து உனக்கு ஒரு ஒர்க் கொடுக்க போகிறேன் அதனால் செஞ்சு ஒழுங்காக அனுப்பு 8:10க்கு கிளாஸ் முடியும் 8:10லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கோ 8:20க்குள்ளார இதில் எது ஆப்ஷன் தெரியணும் கொஷின் நம்பர் 15 நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கிறத நான் பார்க்கணும் இண்டிவிஜுவலாகவே சென்ட் பண்ணு எல்லாருமே 29 பேரும் அனுப்பணும் இந்த ஒரே ஒரு கொஷின் மட்டும் மேலே சால்வ் பண்ணோம் இல்லையா இங்கே பாருங்கள் ஒரு கரண்ட் கேரிங் காயிலோடது 6 இந்த கொஷின் ஆக்சியல் பாயிண்ட்டுக்கும் சென்டருக்கும் போன கொஷின் என்ன சொல்லி கொடுத்தேன் சென்டருக்கும் ஆக்சியலுக்கும் சொல்லி கொடுத்தேன் இந்த கொஷின் ஆக்சியலுக்கும் சென்டருக்கும் அந்த ஆக்சியலோட டிஸ்டன்ஸ் 6 அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கொஷின் நம்பர் 15 8:15க்கு இல்லை 8:20க்கு எனக்கு வரணும் அது உன்னோட வேலை ரைட்டா அடுத்தது 11 சால்வ் பண்ணிக்கிறீங்களா ஒன்றுமே இல்லை இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரைட் ஒயரு கரண்ட் கொடுத்துட்டாங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ மியூ நாட் ஐ பை 2πr ஐயும் ஆரும் சால்வ் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் 3 வரும் பார்த்தாலே தெரியலையா 2π 2 × 10⁻⁻7 இங்கே ஒரு 1 அவ்வளோதான் கீழே ஒரு 1 பார்த்துக்கிறியா கொஷின் நம்பர் 12 என்ன ஆகுன்னு சொல்லுங்கள் 2 infinite long parallel wire carries equal current இங்கே ஒரு கரண்ட் போகுது இங்கே ஒரு கரண்ட் போகுது இதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க the magnetic field at midpoint between 2 wire ஆன்சர் சொல்லுங்க உனக்கு தெரியும் நல்லாவே தெரியும் 0 சார் 0 என்ன காரணம் ஏதாவது நல்ல ரீசன் சொல்லுங்க ரைட் ஃபர்ஸ்ட் வயரால B1 இன்ட்டு செகண்ட் வயரால B2 டாட்டு சேம் டிஸ்டன்ஸு சேம் கரண்ட்டு அப்போ B1 ஈக்குவல் டு B2 ஒன்று இன்ட்டு ஒன்று டாட்டு அதனால் B1 மைனஸ் B2 ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால ஆப்ஷன் 0 எப்போவுமே 2 பேரலல் வயரில் கரண்ட்டு சேமாக போச்சுன்னா எக்ஸாக்ட் மிட் பாயிண்டில் ஆல்வேஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீ வேணால் போட்டு பாரு அப்படியே ரைட்டா அதே மாதிரி சம் நம்பர் 13 பாருங்க ஃபர்ஸ்ட்டாக பாருங்க சம் நம்பர் 13 ஒரு சர்க்குலர் காயில் டர்ன் n டயாமீட்டர் கொடுத்தாங்கன்னா அதை கண்டுக்காத ரேடியஸாக எடுத்துக்கோ 5 × 10⁻⁻2 கரண்ட்டோட வேல்யூ
4 ampere 10 810 magnetic flux density at the center of the coil. B equal to mu naught Ni by 2R. சால்வ் பண்ணிக்கிறீங்களா? பை இது பெரிய சம்லாம் இல்லை. என்னோட வேல்யூ கொடுத்துரு, ஐயோட வேல்யூ கொடுத்துரு, ஆரோட வேல்யூ 5 × 10⁻² -2 போட்டுக்கோ. மறந்தும் கூட டயாமீட்டர் கொடுத்தாங்கன்னா அதை ரேடியஸாக மாற்ற கற்றுக்கோங்க. சம் நம்பர் 13 உங்களுக்கானது. டேட்டா எடுத்து கொடுத்துட்டு ஃபார்முலா போட்டு கொடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. அடுத்தது 14. கரண்ட்டோட வேல்யூ 5 ஆம்பியர். கொஷினை பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. இது ஒரு லாங் ஸ்ட்ரைட் வயர் கொஷின். ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 5 × 10⁻⁵. டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா? mu naught I by 2πr. ஏன் சார் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க? லாங் ஸ்ட்ரைட் வயரு. R மட்டும் வேணும். mu naught I by 2πb. ஐக்கு பதிலாக ஒரு பை, பிக்கு பதிலாக 5 × 10⁻⁵. அவ்வளோதான். இந்த பையும் இந்த பையும் போயிடுச்சு. 2 5s are 10, இங்கே 10⁻⁴ ஆகிடும். மேலே போச்சுன்னா +4. ஆப்ஷன் 1. எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்க, டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். சம் நம்பர் 15 உனக்கான ஹோம்ஒர்க் சம்மு. நான் நிறைய கொடுக்கல, ஒரே ஒரு சம் தான் கொடுத்துருக்கேன். அந்த வேர்டை ஒபே பண்ணி எல்லாரும் சென்ட் பண்ணுங்கள். நமக்கு இன்னும் இஷ்டத்துக்கு அனுப்பலாம் தேவையில்ல. அப்போ அனுப்பலனாலும் உனக்கு கேட்க போகிறது கிடையாது. ஏமா அனுப்பலன்னு ஒரு வார்த்தை கேட்பேன், நீ ஏதாவது ரீசன் சொல்ல விட்டுடலாம். பட் அந்த வார்த்தைக்கான மதிப்பை புரிஞ்சுக்கணும். ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அதை செய்ய கற்றுக்கணும். அவ்வளோதான். சம் நம்பர் 16 பாருங்களேன். கரண்ட் ஃப்ளோயிங் இன் த சர்க்குலர் காயில் இஸ் டபுள்டு. கரண்ட் வந்து டபுள் ஆகுது. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பாதி ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு சென்டர். இது ஒரு சர்க்குலர் காயில் கொஷின்னு. அதனால் mu naught I by 2R ஜென்ரல் ஈக்குவேஷன். n வேறு சொல்லியிருக்காங்க. அப்போ B equal to mu naught current doubled 2 times of I. நம்பர் ஆஃப் டர்ன் ஹால்வுடு பாதி n/2. ஏற்கனவே ஒரு 2R. ரைட்டா? ஏற்கனவே ஒரு 2R. இந்த 2க்கும் இந்த 2க்கும் போயிடுச்சா? மீதி என்ன இருக்கு பாருங்க, mu naught Ni by 2R. அப்போ மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. mu naught Ni by 2R தான் அப்படியே இருக்குது. இப்போ ஏற்கனவே இவ்வளோ தான் இருந்தது B. இப்போ கரண்ட்டை டபுள் ஆக்கிட்டேன், நம்பர் ஆஃப் டர்னை ஹாஃப் ஆக்கிட்டேன். ஆனால் அவங்க ரேடியஸை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. பார்த்தீங்களா? நம்பர் ஆஃப் டர்ன் தான் ஹாஃப் ஆகிருக்கு, ரேடியஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகலை. அப்போ அந்த 2 2 போயிடுச்சுன்னா mu naught Ni by 2R. அப்போ ஏற்கனவே இருந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் அப்படியே இருக்குது. கற்றுக்கிட்டிங்களா? ரைட் பே. சம் நம்பர் 17. எது நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. நாட் ட்ரூ எது தப்பு, எது வந்து இதில் சரியில்லைன்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே ஃபார்முலா பார்த்தாலே தெரிஞ்சிடும். B is proportional to I, B is proportional to N, B is proportional to 1/R. இதெல்லாம் சரி. அப்போ நன்னு தான் ஆன்சர். Proportional to current, inversely proportional to radius, proportional to number of turns, B equal to mu naught Ni by 2R. ரைட்டா? அடுத்தது சம் நம்பர் 18 பாருங்கள். சம் நம்பர் 18ல் ஒன்றும் இல்லை பாருங்க. சம்மை நீங்கள் அப்புறமா படிச்சிங்க, நான் புரிய மட்டும் வச்சிடுறேன். எக்ஸோட வேல்யூ, இது ஆரோட வேல்யூ. இந்த எக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் ஆரை விட. எக்ஸோட வேல்யூ ஆரை விட ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்க தான் ஸ்மால் ஆருன்னு கொடுத்துருக்காங்க இந்த சம்மில். இந்த சம்மை நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்களேன். mu naught Ni R² by 2 × R² plus X² whole power 3/2. இங்கே ஆர் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இவனை விட்டுருங்க. அப்போ மீதி X² whole power 3/2. X² whole power 3/2 2 போயிடுச்சு, x³. அப்போ பிக்கும் x³ என்ன வேல்யூ? இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். அந்த எக்ஸை தான் இவங்க ஆறுன்னு எடுத்துக்காங்க. ஆப்ஷன் 4. ரைட்டா? இப்போ நிறைய சம் இல்லை, இன்னும் 3 சம் தான். சம் நம்பர் 19, 20, 21, 22 இந்த 3 சம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ரிமைனிங் நான் நாளையிலேருந்து கன்டினியூ பண்ணுறேன். எனக்கு இந்த 15th சம்மை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக சென்ட் பண்ணி விட்டுருங்க பை. ரைட்டா? பேசின வரைக்கும் எல்லாரும் கிளியரா? ஃப்ரம் ஆதித்லேருந்து யோகிதா வரைக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.
இந்த சம்மை மட்டும் சென்ட் பண்ணி விட்டுரு. பட் நாளைக்கு 2 நாள் கிளாஸ் மிஸ் பண்ணிடாத. கெப்பாசிட்டர் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துறேன். இதுக்கு முன்னாடி நீ எப்படி கற்றுக்கிட்டு இருந்திருக்க, எவ்வளோ உனக்கு தெரியும், அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டு ஃப்ரெஷ்ஷாக கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சீரிஸ் அண்ட் பேரலல் டயலெக்ட்ரிக்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த நோட்ஸ் ரெக்கார்டும் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஸோ கிளியர் அப்படின்னா எல்லாருமே கிளம்பலாம். ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு பை. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரி பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரைட் பை.